நாமக்கல் துறையூர் சாலையில் டிரான்ஸ்பார்மர் கொழுந்துவிட்டு எரிந்தால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தீ விபத்தில் மெட்டல் கடையில் இருந்த கண்ணாடிகள் நொறுங்கி சேதமடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரதாப்பிடம் தகவல்களை கேட்கலாம். பிரதாப், டிரான்ஸ்பார்மரில் தற்போது எரிந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை காண முடிகிறது. என்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது பிரதாப்? ராஜலட்சுமி, நாமக்கல் துறையூர் சாலையில் ரோஜா நகரில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் KM மெட்டல் கிராப் கடை நடத்தி வருகின்றனர். இவரது கடையின் அருகே மற்றொரு கடையில் கண்ணாடி, மெட்டல், உலோகம், பழைய டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில் இவரது கடையின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் அதாவது மின்மாற்றி திடீரென ஆயில் லீக்கேஜ் ஆகி திடீரென கரும்புகை ஏற்பட்டு தீப்பிடித்து மலமளவென எரிந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டன. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு உதவி மாவட்ட அலுவலர் தவமணி தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் டிரான்ஸ்பார்மர் கடையின் முன்பு எரிந்து கொண்டிருந்த பழைய டயர்களில் தண்ணீரை பீச்சி அடித்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயை முழுவதும் அணைத்தனர். டிரான்ஸ்பார்மர் திடீரென தீப்பிடித்து இருந்ததால் கடையின் முன் இருந்த கண்ணாடிகள், மெட்டல் பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் கடையில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை. இந்த தீ விபத்து குறித்து நாமக்கல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப்.